ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன விஷயத்தை பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு நிர்மலா சீதாராமன் நம்முடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் அடித்து துவச்சி எடுத்துட்டாங்க. ஆமாங்க, நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற எல்லா பொருட்களுக்குமே ஒரு ஜிஎஸ்டி வரி இருக்குது. ஸோ அந்த வரியை 18%, 40%, 28% இருந்ததை இப்போது 18% அப்புறம் 5% கம்மி பண்ணி அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற எல்லா பொருளுக்குமே ஒரு டாக்ஸஸ் இருக்குது. ஸோ அந்த டாக்ஸஸ் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்துச்சு அப்படிங்கிறது தான் எல்லா எதிர்க்கட்சிகளோட குற்றச்சாட்டாக இருந்துச்சு. ஸோ அதை கன்சிடர் பண்ணி இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து பொருட்களுக்கும் உள்ள ஜிஎஸ்டியை வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி கம்மி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2லேருந்து 3 அடுக்குகளாக வந்து பிரிச்சிருக்காங்க. முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணுற அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பொருட்களுடைய ஜிஎஸ்டி வந்து ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்க. அதாவது 12%, 18% இருந்தது எல்லாமே இன்றைக்கி 5%க்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆட்டோமோட்டிவில் பார்த்தீங்கன்னா, சிறிய ரக கார்கள், அதாவது நடுத்தர மக்களுக்கான கார் வாங்குதலில் வந்து மிகவும் ஒரு புரட்சி பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லலாம். ஏன்னா இதுவரைக்கும் 28% வந்து 28% வரியானது வசூலிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ இனிமேல், அதாவது செப்டம்பர் 22க்கு மேலே பார்த்தீங்கன்னா, இந்த கார்களுக்கான விலை, அதாவது இந்த கார்களுக்கான ஜிஎஸ்டி விலை வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 28%, 18% கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்கள் யாரெல்லாம் கார் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்காக இது கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெடிக்கல் ஐட்டம்ஸ், பரோட்டா, சப்பாத்தி, ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டில் பை பாய்.